பேரன்புமிக்க தலைவர்களே, மேடையிலே இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இங்கே வாழ்க்கை தந்திருக்கின்ற கல்வியாளர்களே, எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக ஆதரவு அளிப்பதற்காக இருக்கின்ற அன்புள்ளங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அதனோடு கூட இப்பொழுது ஃபேஸ்புக் மூலமாக அமெரிக்காவில், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரை நான் முதலில் பார்க்கிறேன். அவரெல்லாம் முறையில் இந்த விழாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய முதலாவது பணி என்னவென்றால், இந்த விழாவை ஒழுங்கு செய்தவர்களுக்கு எனது உள்ளபூர்வமான நன்றியை தெரிவித்துக் இந்த விழாவை ஒழுங்கு செய்தவர்கள் என்னுடைய மாணவன். அவர்கள் யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்களாக இருந்திருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்திருக்கலாம், வரலாற்று கல்லூரி மாணவர்களாக இருந்திருக்கலாம். இப்பொழுது நான் படிக்கின்ற ராஜகோபாலன் என்ற நிறுவனத்தினுடைய மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள் எல்லோரும் இங்கே வந்து எனக்கு கைவிட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் என்று பணிப்பான வணக்கம். இவர்கள் எல்லாரும் என்னுடைய மாணவர்கள். சுபாஷ், ரவன் ஜோஷா, ரவன் தோமா, ரவன் தேவலிங்கம், எல்லாரும் மாணவர்கள். சிவலிங்கராஜனுடைய மாணவர் அல்ல. அவர் யாழ்ப்பாண கல்லூரியை படித்திருந்தால் நான் அவருக்கு தமிழ் படிப்பித்திருப்பேன். அவர் விக்னேஸ்வராவுடைய அவரும் நான் அல்ல, ஒரு பெரிய படிப்பினை படித்தோம். அது என்னவென்றால், அவருடைய தமிழ் 1979ஆம் ஆண்டு நான் யாழ் பல்கலைக்கழகத்திலே கிறிஸ்தவனாக படிப்பதற்காக காவலில் இருந்து வைத்தேன். அப்பொழுது அந்த உதவி விரிவுரையாளராக இருந்தவர்களாக பேராசிரியர் சிவலிங்கராஜன் வளர்ந்து 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 கடைசியில் எட்டியாக வந்தார். சிவலிங்கராஜன் உதவி விரிவுரையாளர். இப்பொழுது உள்ள மாணவர்கள் இந்த உதவி விரிவுரையாளர் டெமோ என்றார். டெமோ தமிழ் துறையில டெமோ டெமோவாக வளர்ந்து கடைசியில் நமது நாட்டிலே இடத்திற்கு கூடிய தமிழர்களை ஒருவராக சிவலிங்கராஜன் வளர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் தமிழர் மண்ணில் படித்து தமிழாசிரியர் அடையலாம் என்று 2 பேரை குறிப்பிடலாம். ஒன்று பேராசிரியர் சிவலிங்கராஜா, மற்றது கலைஞர் கருணாநிதி. ஆங்கிலம் எல்லாம் எங்கே போகலாம் என்று காட்டியவர்கள் சிவலிங்கராஜா அவர்கள், கலைஞர் கருணாநிதி தமிழ்நாடு. ஒருவரை பேராசிரியர் சிவலிங்கராஜா எனக்கு நகைச்சுவையாக சொன்னார், என்னுடைய இங்கிலீஷ் எல்லாம் பாம் சில்வர் ட்ரைனிஷ் தான், பாம் தான் எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஆனால் அந்த அதை விட அவருடைய தமிழ் சிறப்பான ஒரு காலத்தில் என்னுடைய பிரதேசம் யாழ்ப்பாணம் தமிழுக்கு பெயர் பெற்றதாக இருந்தது. தமிழ் அறிவு, தமிழ் உச்சரிப்பு, கல்வியாசிரியர் யாழ்ப்பாணம் ஒரு புஸ்தகம் எழுதினார். இலங்கையில் ஒரு வாரம் அதில் என்ன என்றால், யாழ்ப்பாணத்தில் பண்டிதர்கள் அதிகம். ஒருவன் கடற்கி வந்தால் ஒரு பண்டிதர்கள் தான் கடற்கி விடுவான் எழுதியிருக்கார். இப்பொழுது வந்து ஐந்து எழுதுவார். ஒருவன் கடற்கி வந்தால் ஒரு மோட்டர் சைக்கிள் தான் கடற்கி என்றால் எனக்கு வெளுக்கிற முடியாது. புதிய பைசைக்கிள் கண்டு அடித்தாதான் டிரைவர் கொஞ்சம் ஒரு பெரிய கடற்கை ஒன்று திறக்கிறார். பிள்ளைகளை எல்லாரும் வாங்குகிறார், மோட்டர் சைக்கிள் அதிகம். அதே போல ஒரு வாகனத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே இருந்தது தமிழ் கல்வி, தமிழ் பண்டிதர் குறைவாக இருக்கிறது. இதனை திருத்தி இதை சரியாக அமைக்க வேண்டும். ஆரிய திராவிடாமல் பாஷா திட்டத்திலிருந்து மீளமைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கூட்டம் வைத்தார். இளங்கோ அவர்கள் எங்களுக்கு ஒரு கூட்டம் வைத்தார்.
சொன்னால் பண்டிதர்களுக்கு ஒரு சம்பளத்தை போடணும் வருவாங்க, அவர்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கட்டும். சரி, அது இருக்கட்டும். ஆகவே இன்றே பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய மாணவர், என்னுடைய மனைவியினுடைய மாணவர் யார் திருவரம் எல்லாரும் நன்றி எனக்கு கூற வேண்டிய. இப்பொழுது இந்த மண்டபத்தை தந்த பிஎஸ்பி துசிதரன் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணிவர் நான் கேட்ட பொழுது எல்லாம் ஆடிட்டோரியம் வேணுமா, ஹால் வேணுமா, சரி எவ்வளவு உங்களுக்கு தர வேண்டியது, என்ன தேவைதாரங்கள், நீங்கள் எங்களுடைய பொக்கிஷன் என்ன தேவைதாரங்கள் எனக்கு சொல்லி அந்த அன்புள்ளத்தை நான் மனமாக பாராட்டுகிறேன். மிஸ்டர் துசிதரன், பிரின்சிபல் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் கேப்டன், அதற்கு முன்னர் இருந்த ஞானபொன்ராஜன் அவர்களும் அப்பாரே நான் எப்பொழுது மண்டபத்தை கேட்டாலும் தந்தவர்களாக இருந்தார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷோ அவர்கள் சொன்னார், உங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு வேலை தான் உண்டு, அந்த வேலை என்ன என்று அறிந்து அதனை செய்ய முடியும். பிஷப்புடன் எனக்கு ஒரு முறை சொன்னார், தன்னுடைய வேலை எது என்று அறிந்து அதனை சரிவர செய்தவர் என்றால் டியூக் ஆஃப் எடின்பரோ மகாராணியாருடைய துணை. ஒரு நாளும் பக்கத்தில் நடந்தவன் சரியாக 2 அடி எடுத்து பின்வைத்து நடப்பான். அரசியலில் ஈடுபட மாட்டார், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இது அவருடைய. எனக்கு என்ன வேலையை தான் நான் செய்யும், வாகனுடைய யார் ஒருவருடைய வேலையை நான் செய்ய வேண்டியதில்லை. அப்படியாக என்னுடைய வேலை நான் அறிந்து கொண்டது இங்கே மறக்கப்பட்டும் அறியாமலும் இருக்கின்ற இந்த மிஷன் தொடர்களை பற்றி சொல்லுவோம். மிஷன் தொடர்களை பற்றி அறிந்தவர்கள் பலர் கிடைக்க பாதிக்கிறார், இன்னும் பலர் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் போகிறார். இவர் போன்ற ஒரு சிலர் தான் இருக்கிறார். நான் மிஷனரி மாணவர்கள் ஜெனிக்கு பழகியும் பாங்கர் குடும்பத்தோர், லாக் குடும்பத்தோர், வெவை குடும்பத்தோர், போஸ் குடும்பத்தோர், வேஸ்டா குடும்பத்தோர், இவர்கள் எல்லாரும் நான் பழகியும் அவர்களோடு வாழ்ந்தோம். ஆனபடியினாலே இவற்றை பற்றி சொல்வது என்னுடைய கடமை. முதலாவதாக இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த பெரியாரை பற்றி நான் சுருக்கமாக கூறுவேன். நீங்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவருடைய செல்வாக்கு, அவருடைய கல்வி புலம். ஒரு காலகட்டத்திலே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் கிளீவ்லண்ட் 1893ஆம் ஆண்டு தொடக்கம் 1897ஆம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் குரோவர் கிளீவ்லண்ட். அண்ணன் வாஷிங்டனிலே வெள்ள மாளிகையில், தங்கை பட்டுக்கோட்டையிலே, யாழ்ப்பாண கல்லூரி அதிபர் மனை. நான்சி ஹாஸ்டன், sister of brother Grover Cleveland, was a German principal. Husband was the principal. அவர் ஜனாதிபதியாக வந்ததை ஒட்டி அங்கே மலைவர்கள் நடக்கின்றன. இப்பொழுது அந்த மலைவர்களிலே 7 இருக்கிறது என்று பார்க்கிறோம். குரோவர் கிளீவ்லண்ட் ட்ரீஸ் என்று சொல்வது குரோவர் கிளீவ்லண்ட் ஜனாதிபதியாக வந்தது நடப்பட்டவர். அதே போல நீங்கள் சிலவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள், காலகட்டத்திலே ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ், ஐசன்ஹோவர் ஜனாதிபதி, ராஜாங்க அமைச்சர் ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ். நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீர்கள், நியூயார்க்கில் அன்னைக்கு பொழுது அனௌன்ஸ், in a few minutes we will be arriving at John Foster Dulles Airport, New York. யார் இந்த ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ்? உலகத்தையே ஆட்சிப்படுத்த ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ் யார்? உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபராக ஸ்தாபித்த வீழ்ச்சிதவ அம்மையாருடைய உள்ளு பேரன்தான் ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ். அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் இங்கே வந்தார்கள், பணியாற்றினார். டேனியல் போர் 1723ஆம் ஆண்டிலேயே இங்கே பல்கலைக்கழக கல்லூரியை நிறுவியிருக்கிறார். அப்பதான் சிஐ வீரர்களாக இருந்த ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் ஆனால் இந்த மிஷனை பற்றி ஆராய்ச்சி கடைசியிலே எழுதுகிறார். As early as 1823, the American missionaries had given the people of Jaffna a comprehensive system
system of education is primary school, secondary school, and a university college. இது சிஐடி அதை விட பெண்களுக்கான விடுதி பாடசாலை, ஒரு மருத்துவ கல்லூரி, இவையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனோடு கூட இன்னொன்றை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் போக்கை பாராட்டுகிறோம். அவர் எத்தனையோ நூல்களை கடைசியாக திருவாசகத்தை மொழிபெயர்த்து, ஆனால் அதற்கு முன்னர் இங்கே வாஷிங்டன் மொழிபெயர்த்து விட்டார். வட்டக்கோட்டையிலே செமினரி அதிபராக இருந்த வாஷிங்டன் சிவஞானம் சிவபிரகாசம் எல்லாவற்றை மொழிபெயர்த்து விட்டார். போக்கு நடந்த விஷயம். என்ன செய்தார்? என்ன செய்தார்? என்ன செய்தார்? திராவிட மொழிகள், அதாவது திராவிட மொழிகள் வடமொழியாக வேறுபட்டது. அது தனி குடும்பம். அந்த திராவிட மொழியின் குடும்பத்தினுடைய மூலமொழி தமிழன் எழுதியது பாடம். ஆனால் அது எழுதப்பட்டது 1844. 1842 ஆண்டு வாஷிங்டன் அதை எழுதிவிட்டார். இங்கே திராவிட மொழி குடும்பம் ஒன்று இருக்கிறது. அது இந்தியாவிலும் பல இலங்கையிலும் பேசப்படுகிறது. அதனுடைய தாய்மொழி தமிழ். பல விஷயங்கள் நடைபெற்றது. இன்னும் பலர் அறிந்திருப்பீர்கள் சொன்னார் பேராசிரியர் சிவலிங்கராஜா. தமிழிலே மருத்துவர்கள் 1864 மாரிப்பாயிலே ஒரு அமெரிக்கர் தமிழிலே மேலத்தைய வைத்தியத்தை கற்பித்தார். ஒருமுறை தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சை, விஞ்ஞானத்தை தமிழிலே ஒதுக்கலாமா, விஞ்ஞானம் தமிழிலே ஒதுக்கப்படலாமா என்று கேட்டபொழுது, அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன், நாங்கள் இப்போது தமிழிலே விஞ்ஞானம் கற்பிக்கலாமா என்று சிந்திக்கிறோம். ஆனால் சென்ற நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே ஒரு அமெரிக்கர் யாழ்ப்பாணம் வந்து தமிழிலே மேற்கத்திய வாழ்வதை பொறுத்தவர் நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார். நீங்கள் இப்பொழுது சர்ச்சை தமிழிலே. ஆனால் 1862 ஆண்டிலே டாக்டர் கிரீன் இங்கே தமிழிலே மேற்கத்திய வைத்தியத்தை பொறுத்திருக்கிறார்கள். இன்னொன்று நாங்கள் பார்ப்போம், உலகத்தினுடைய முதலாவது வைத்திய மிஷனரி என்று நாங்கள் கூறுவது யாரை? ஆப்பிரிக்காவுக்கு சென்ற டாக்டர் லிவிங்ஸ்டன். டாக்டர் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போனது 1740. அதற்கு 20 வருடங்களுக்கு முன்னர் ஜான் ஸ்டலர் பண்டத்திற்கு வந்துவிட்டார். 1840 தான் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போவதுதான் முதலாவது வைத்திய மிஷனரி என்றெல்லாம் போகிறார். அவருக்கு முன்னர் 20 வருடங்கள் 1820 ஜான் ஸ்டலர் பண்டத்திற்கு வந்து வைத்தியத்தை ஆரம்பித்தார். அவருடைய பேட்டி தான் ஐயா வேலூர் வைத்தியசாலை ஸ்தாபா. இப்படி பல விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். இந்த பெண்கள் கல்வி விஞ்சிலோமையார் 1824 ஆரம்பித்தார். 1800 தம்முடைய 37 வயதிலே அவர் மறைந்தார். விடுதலை நடந்தது. டிக்ஷனரிஸ் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்கன் டிக்ஷனரி டிக்ஷனரிஸினுடைய ஜாம்பவான் என்று சொல்லப்பட்டுள்ள ஸ்பால்டிங், விஞ்சிலோ இருவருடைய விடுதலிலிருந்து இந்த டிக்ஷனரியை உருவாக்கினார். ஒருவரை நான் மிகப்பெரிய தொண்டர் இசபெல்லா கர். இசபெல்லா கர் எங்கே பணியாற்றினார்? 1898 ஆண்டு இணையில் பெண் வைத்தியசாலை ஆரம்பித்தது. முதல் வைத்தியர் டாக்டர் இசபெல்லா கர். பழங்காலத்தில் கேரம்மாவுக்கு போகணும். கேரம்மா 1898 ஆண்டு தொடக்கம் 1938 ஆண்டு வரை நினைவிலே இருந்து மருத்துவ பணியாற்றினார். கூடுதலாக இந்த பிரசவ வைத்தியம் அங்கே செய்தார். பல காலமாக நினைவினால் பிரசவ வைத்தியசாலை சொல்லுவாங்க. அவளை நினைவிற்கு போர் தங்கிட்டார். நினைவிற்கு போட்டீங்கன்னா அவர் கத்தவழியாக அவ்வளவுக்கே நினைவில் இந்த பிரசவ வைத்தியத்திற்கு பெயர் பெற்றதாக இருந்தது. கேரளம் திருமணமாக 1898 ஆண்டு தொடக்கம்
பின்னர் அவர் திரும்பிய போது மன்னர் 6ஆம் ஜார்ஜ் அவருக்கு எம்பி பட்டம் கொடுத்தார். இவ்வளவு பெண்மணியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சின்னங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நாங்கள் பேசினால் கூடாது. இந்த சின்னங்கள், அதாவது அவர்களுடைய சின்ன சாதனைகள், அவருடைய கட்டிடங்கள், சமீபத்திலே மாலிப்பாயிலே இந்த குதிரை கொட்டில் ஒன்று, உயரமான கொட்டில் ஒன்று, இந்த மிஷனரிமாருடைய குதிரை வண்டல் அப்படியே இருக்கக்கூடிய உயரமான கொட்டில் ஒன்று அது இடிக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எவ்வளவு நேரம் கேட்டார்கள், இந்த வெள்ளைக்காரனுடைய கவர்னருடைய சேவைகளை எல்லாம் நாங்கள் இடித்து தள்ள வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றிலே கை வைக்கிறாங்க. வரலாறு சிலைகள் இருக்க ஒரு காலத்தில் நாங்கள் 1000 பேருக்கு எடுப்போம். அதே இப்போ இடித்து தள்ளத்தில் ஒரு சிலைகளை கை வைக்கக்கூடாது என்று சொன்னால், 2ஆம் காலத்திலே சுதந்திர வேட்கையின் பின்னர் ஆங்கிலேயருடைய சிலைகளை தள்ளவில்லை. இந்த சின்னங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இப்பொழுது சில பேர்களை ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மாணவி என்னிடம் வந்தால் நான் ஒரு எக்ஸிபிஷன் வைக்க போகிறேன், அமெரிக்கன் மிஷனை பற்றி பல்கலைக்கழகம் பூரண கருது, பூரண ஆதரவு. அது மட்டுமல்ல, தேவபுராண உள்ளத்திலே இன்னொரு திட்டம் இருக்கிறது. அவருடைய கனவு என்னவென்றால் ஒரு மியூசியம், அமெரிக்கன் மிஷனரி மியூசியம், அவருடைய நூல்கள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய இவர்களுடைய படங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைய தலைமுறைக்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகையினால் இன்று நீங்கள் அந்த உங்களுக்காக நான் வரவேற்கிறேன். இவற்றை கேட்டதற்காக நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபடியினாலே தொடர்ந்து இந்த பாதையிலே நாங்கள் செல்வோம். நான் இல்லாதவர்களும் தேவபுராணந்தன் இந்த பணியை தொடர்ந்து செய்வார். அது எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இந்த பணியை குறைக்க அது செய்வார் என்பது நன்றி. வணக்கம்.